வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வாழை மீன் குழம்பு வைக்கலாம். அதை எப்படி வைக்கலான்ட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதோட மீன் வறுக்கலாம், ஏன்னா தேவையான எக்ஸ்ட்ரா சைடிஸ் எல்லாம் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறோங்க, ஆல் பட்டனையும் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தயவுசெய்து ஒரு லைக் போடுங்க. அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எறா தொக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எறா தொக்கு செய்ய போறேன். வெங்காயம், பூண்டு, சோம்பு போட்டு வதக்கி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதோட மிளகாத்தூள் மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூனில். இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காது. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா எல்லாத்தையும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவை போட்டுடலாம். சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டேன். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே அதுவும் நல்லா வதங்கட்டும், வேகட்டும். எறா தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எறா தொக்கு முடிஞ்சிடுச்சு. இதில் அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வெண்டைக்காய் பச்சடிக்கு வந்து வெண்டைக்காயெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். அதில் இருக்கிற இந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரட்டும். அப்போதான் பச்சடி செய்யும்போது நல்லா இருக்கும். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இந்த வழுவழுப்பெல்லாம் போயிடும், கொஞ்சம் போயிடும். அது கொஞ்சம் போனால் போதும், எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது. அந்த வழுவழுப்பு இருக்கணும். அதான் உடம்புக்கு ஹெல்த்தி, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சுகர்லாம் இருக்கிறவங்க வந்து இப்படியே இதை வந்து கட் பண்ணி நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் வந்து அந்த தண்ணியை எடுத்து குடித்தா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இது வந்து போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வருதுல, அந்த மாதிரி ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ குக்கரில் போட்டு நல்லா வேக விடலாம். வெண்டைக்காவெல்லாம் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறலாம். நம்ம வதக்கின வெண்டைக்காவெல்லாம் குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு நல்லா தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறலாம். கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கிறலாம். அதில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 விசில் விடலாம் போதும். இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கும். நம்ம நிறைய தண்ணி வைக்க வேணாம், அப்புறம் தண்ணி ஆயிரும் பச்சடி செய்யும் போது. 1/2 டம்ளர் அளவுக்கு வச்சு இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சுருவோம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா கடையணும், மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்னதாக போதும். பொரியட்டும். கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை, பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிருக்கிறோம். வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும் இந்த பச்சடி. அது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தோட கலந்து அது கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். அவ்வளோதான், வெண்டைக்காய் பச்சடி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த பச்சடி வந்து காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, எல்லாத்துக்கும் வச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். மேட்சாக இருக்கும். அதுக்கு நல்லா செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி
கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடியாக இருக்குது. மீன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுலேயே மீன் வறுத்துக்கிறலாம். அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் தான் தக்காளியை தனியாக தூக்கி போட மாட்டாங்க. அதனால் அரைச்சிடலாம். இங்கே புளி ஊறுது. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கிறேன். அதுவும் இருக்கட்டும். அப்புறம் மிளகாத்தூள்லாம் போடணும். இப்போ எப்படி பண்ணலான்ட்டு தாளிச்சு விட்டுடலாம். கடாய் வச்சாச்சு. அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். மீன் குழம்பு தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெந்தயம் போடுவோம். முதல்ல வெந்தயம் போட்டு தான் மீன் குழம்பு வைக்கணும். கடுகு போட்டால் அது வாசம் கொஞ்சம் வேற மாதிரி வரும். அதனால நான் கடுகு போட மாட்டேன். வெறும் வெந்தயம் தான் போடுவேன். வெந்தயம் பொரியட்டும். வெங்காயம் போட்டுடலாம். நம்ம 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். சரி, அதோட பூண்டும் போட்டுடலாம். சேர்ந்து வேகட்டும். எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா வதக்கி விட்டுருவோம். அப்படியே பூண்டு போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது. கேஸ் ட்ரபிள் இருந்தால் அதெல்லாம் இருக்காது இந்த பூண்டு போட்டு சாப்பிட்றதுனால. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் வாசத்துக்கு. இப்போ போட்டோம்னா அது தீஞ்சிராமல் நல்லாயிருக்கும். பச்சையாகவே இருக்கும். வாசமும் இருக்கும். அதில் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சுப்பா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். அதில் அதுவும் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுறேன். நான் 2 3 கொஞ்சம் கலருக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றினாலும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிரும் இல்லையா? அதனால் நம்ம கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதுவே நிறைய எண்ணெய் இருக்குது. நல்லா பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டு இப்போ வதங்கட்டும். அது முழுசாக நிற்கணும். இப்போ போட்டோம்னா அது முழுசாக இருக்கும். முதல்லையே நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து போட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும் சீக்கிரமாக வெந்து. அதனால் இப்போ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகாய் சாப்பிடணும்னு ஆசை உள்ளவங்க இப்படி தான் போட்டு செய்யணும் இந்த மீன் குழம்புக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். குழம்புக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கரையட்டும். உப்பு கல் உப்புல போட்டிருக்கிறோம். அது நல்லா எல்லாத்தோட சேர்ந்து கலந்து கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். புளி தண்ணியை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கணும். எல்லாத்தோடையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றியாச்சுல, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அளவுக்கு நம்ம போட்டிருக்க மசாலாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இது இப்போ நல்லா மீன் வறுவலுக்கு மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இப்போ இதுக்கு போடும்போதே போட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கலருக்காக வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மீன் வறுவல் தூள் கொஞ்சம் தனியாக அதுவும் கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறணும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது குழம்ப நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு புளியெல்லாம் நல்லா கொதி வந்து அடங்குச்சுன்னா அதுக்கப்புறம் ருசி கிடைக்கும். அதனால் கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போது மீனுக்கு மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுடலாம். வேகட்டும் மீன் நல்லா. ஆனால் மூடக்கூடாது. மூடி போட்டு வேக விடக்கூடாது. அப்படியே மூடாமே இதை அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம்.
அவ்வளோதான்ப்பா, அருமையான வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்சிடுச்சுப்பா. சூப்பராக இருக்குது குழம்பு. அப்படியே மீன் வறுத்தரலாம். கடாய் வச்சுட்டேன். மீனெல்லாம் ஒன்றுனா சேர்த்து வறுத்தரலாம், எல்லாத்தையும் மொத்தமாகவே. நல்லா தடியாக இருக்குது வாழை மீன். வாழை மீன் குழம்பு, வாழை மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் எடுத்தேன். இது போதும். வறுவல் நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி விட்டு பார்க்கலாம். சூப்பராக மீனும் வறுத்தாச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.